Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்றா பார்க்கலாம். Example 13. Consider a point charge plus q placed at the origin and another point charge minus 2q placed at a distance 9 meter from the charge plus q. Determine the point between the two charges. Okay. ஒரு சார்ஜை நான் ஆரிஜினில் வச்சுருக்கேன், இன்னொரு சார்ஜு -2q. இது எங்கே சார் இருக்குது? இது வந்து 9 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்படின்னா என்ன? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 9 மீட்டர். ஏதோ ஒரு பாயிண்டில் பொட்டென்ஷியல் என்ன ஆகுது? 0 ஆகுது. ஸோ லெட் மீ சே அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? 9 - x. ரொம்ப சிம்பிள். சிபிஎஸ்சி புக்கோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன்னா நான் சால்வ் பண்ணியிருப்பேன், அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லை சார் நான் பார்க்கல அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டென்ஷியல் டியூ டு q ப்ளஸ் பொட்டென்ஷியல் டியூ டு -q இந்த பாயிண்டில் போய் என்ன ஆகணும்? 0ன்னு ஆகணும். பொட்டென்ஷியல் டியூ டு q இந்த பாயிண்டில் க்யூவோட பொட்டென்ஷியல் எவ்வளோ சார்? k சார்ஜ் q டிஸ்டன்ஸ் x ப்ளஸ் k சார்ஜ் வந்து -2q டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9 - x. இதோட வேல்யூ 0. சரியா? இதை நீ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னா இப்படி எழுதுவியா? kq/x ஈக்குவல் டு k 2q டிவைட் பை 9 - x. ஓகேவா? கே கேன்சல் பண்ணிக்கோ, q. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சரியா? சப்போஸ் எனக்கு சிபிஎஸ்சி மெத்தட் பார்த்துருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? q1/r1 இஸ் ஈக்குவல் டு q2/r2. சார் நீட் எக்ஸாம்பிள் வேணால் என்ன பண்ணு, q1/q2 கொஸ்டினில் கொடுத்துருக்கான், இதோட வேல்யூ r1/r2க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்துட்டு நல் பாயிண்ட் கேட்குறாங்கன்னா ரெண்டு சார்ஜோட ரேஷியோ கண்டுபிடி. அவன் ஆன்சர் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அப்போ மொத்தம் 9 மீட்டர் சொல்கிறாங்கன்னா சரியா? என்ன சொல்லுவான்? 3 மீட்டர் தள்ளி இருக்குது, 2 மீட்டர் தள்ளி இருக்குது, 4 மீட்டர் தள்ளி இருக்குது, 5 மீட்டர் தள்ளி இருக்குது. ரெண்டு டிஸ்டன்ஸை கூட்டினா எவ்வளோ வரணும்? 9 வரணும். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் 6, 3னா இந்த டிஸ்டன்ஸ் 6, 2னா 7, 4னா 5, 5னா 4. அப்போ சார்ஜ் 1/சார்ஜ் 2 ரேஷியோனா 1:2. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? 1:2 ரேஷியோவில் இருக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அதான் ஆன்சர். அப்போ நான் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதுறேன்னு சொன்னால் இதை சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ சார்ஜ் என்ன? q சார், டிஸ்டன்ஸ் எவ்வளோ? x. சார்ஜ் என்ன? 2q, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9 - x. ஸோ இதுக்கு மேலே நீ சால்வ் பண்ணுறது தான். q கேன்சல் பண்ணிடு. 9 - x இஸ் ஈக்குவல் டு 2x. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா 9 இஸ் ஈக்குவல் டு 3x, எக்ஸோட வேல்யூ 3. ஸோ இதுதான் உன்னோட சொல்யூஷன். சரியா? இன்னொரு கொஷின் சொல்கிறேன், அதை நீ சால்வ் பண்ணி பாரு. அவங்க வந்து இன்பிட்வீன் த டூ சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. சரியா? நல் பாயிண்ட் எங்கே இருக்குது? பிட்வீன் த டூ சார்ஜஸ். சப்போஸ் நல் பாயிண்ட் பிட்வீன் த டூ சார்ஜஸ் சொல்லாமல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் 0 ஆகணும். அப்போ நல்லா நீ வச்சுக்கோ, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நடுவில் 0 ஆகலாம், இந்த பாயிண்ட்லேயும் 0 ஆகலாம், சின்ன சார்ஜுக்கு பக்கத்தில் 0 ஆகலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாயிரும்? 9 + x. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ கேட்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிற? சார்ஜ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சார்ஜ் பை 9 + x. இந்த சார்ஜ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9 + x இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ 9. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு, எக்ஸோட வேல்யூ 9னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 18. சார்ஜோட ரேஷியோ என்ன சார்? 1:2. அப்போ டிஸ்டன்ஸோட ரேஷியோ என்ன வருது? 9:18. அகெயின் 1:2 தான் வருது. உன்னையே சால்வ் பண்ண சொல்லி நானே சால்வ் பண்ணிட்டேன். தேங்க்யூ.